ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்துருக்கிறது ஃப்ளேவர் ஸ்டுடியோ. நான் zaara. இன்றைக்கி நம்ம சேனலில் யோகட் மற்றும் காஃபி வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி, அதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு 450 கிராம் அளவில் கெட்டியான தயிர் தேவைப்படும். நல்லா கெட்டியாக இருக்கணும், அதே சமயம் அதிகம் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தயிராக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒருவேளை தயிர் ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா ஒரு வடிகட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு திக்காக உள்ள பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன காஃபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில பிராண்ட் காஃபி பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கும்போது ரொம்பவே கசப்புத்தன்மை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி தூளை டேஸ்ட் பொறுத்து நம்ம இதை அளவுகள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இந்த தயிரில் காஃபி பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். ஹேண்ட் விஸ்க் வச்சே நம்ம நல்லா அடிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கும்போது தயிரில் உள்ள கட்டிகளெல்லாம் கரைஞ்சி நல்ல ஒரு சில்கியான ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் அளவில் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க்குமே கூட உங்களோட ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இனிப்பு அதிகம் சாப்பிட மாட்டிங்கன்னா இதை இன்னும் கூட கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவில் திக்கான பால் சேர்த்துக்க போகிறேன். பால் நம்ம காய்ச்சலாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் மட்டும் 1/4 கப் அளந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. திக்கான பாலாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ காஃபி, யோகட், கண்டென்ஸ்ட் மில்க் இது எல்லாம் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 2-3 பிஞ்ச் அளவில் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்ச சுகர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறேன். நான் நார்மலாக ஏலக்காயை கொஞ்சமாக சுகர் சேர்த்து அரைச்சி வச்சுக்குவேன். அந்த மாதிரி அரைக்கும் போது ஈஸியாக அரைக்க வரும், நிறைய கழிவு போகாது. நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஏலக்காய் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக அப்படி ஒரு வேளை உங்ககிட்ட இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கலன்னா நீங்கள் நார்மலாக ஏலக்காய் பொடி எப்படி நம்ம ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி சேர்ப்போமோ அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட தயிர், காஃபி எல்லாம் சேர்த்து அடித்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நான் ghee அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக்கிங் ட்ரேயில் தான் பண்ணணும்னு கிடையாது. நல்லா இந்த மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி நெய்யோ அல்லது பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இருந்ததுன்னா கோகோனட் ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம செய்கிற ஸ்வீட் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம செய்கிறோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச கலவையை பேக்கிங் ட்ரேயில் மாற்றி ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் சேர்த்து செய்கிறத விட சின்ன சின்ன பாத்திரத்தில், அதாவது சின்ன சின்ன பவுல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். இப்போது இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை டேபிள் டாப் மேலே தட்டிக்கலாம். உள்ள ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்ச பாதாம் தூவிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நட்ஸ் இல்லைன்னா அது இல்லாமையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிபியை தாராளமாக பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாதாமும் கொஞ்சமாக பிஸ்தாவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நட்ஸு நம்ம சேர்க்கும்போது ஸ்வீட் ஒரு மாதிரி ப்ளெயினாக இல்லாமல் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸோட நல்லாயிருக்கும். இப்போது நட்ஸ் எல்லாம் நல்லா தூவியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டை வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம இதை ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு ஓவனோ வேறு எதுவுமே தேவையில்லை. நார்மலாக நம்ம ஒரு ஆவியில் எப்படி வட்டலப்பம் இதெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி அடியில் மட்டும் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம இந்த பேக்கிங் ட்ரேயை வச்சுட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா மூடிட வேண்டியதான். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நார்மலாக நம்ம ஒரு தட்டு அல்லது மூடி போட்டு அந்த நம்ம பாத்திரத்தை கவர் பண்ணுற மாதிரி மூடிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது நிறைய வேர்வை தண்ணி அந்த நம்மளோட ஸ்வீட்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம மூடி கவர் பண்ணி வைக்கிறோம். இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு மிதமான தீயில் 35 minutes to 45 minutes ஆகுது இது வேகிறதுக்கு.
நல்லா மிதமான தீயில வந்து நம்ம இதை வேக வச்சுக்க வேண்டியதான். நம்ம ஒரு 35 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஒரு டூத்பிக்கால் குத்தி பார்த்திங்கன்னா அது வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். அந்த குச்சியில் எதுவுமே ஒட்டிக்கிட்டு வரக்கூடாது, ப்ளெயினாக வரணும் நம்ம குச்சியை இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது. அப்படி இன்கேஸ் அதில் ஏதாவது நம்ம அந்த தயிர் ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வேகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட அந்த பாத்திர சைஸ் பொறுத்து மாறுபடும். அதனால் என்னால் ஃபிக்ஸ்டு டைமாக உங்களுக்கு கொடுக்க முடியலை. இப்போ நானுமே வந்து 35 மினிட்ஸ் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சரியாக வேகலை, சென்டர்லலாம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், மூடி வச்சுட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சேன். கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக 45 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இறக்கி வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டேன். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா கூலாக விட்டுக்கலாம். இது நல்லா கூலானதுக்கப்புறமா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமே இந்த வருஷத்தோட ரமதான் நோன்பு ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப்தாருக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரெசிபின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இதை நான் வந்து 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி விட்டுருக்கோம். அதை வந்து நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்வீட்டை மட்டும் கூட சாப்பிட்லாம். நம்மளோட விருப்பம்தான். நீங்களும் ஒரு தடவை இந்த டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிற விவரத்தை எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சீக்கிரமே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.